இப்போ நம்ம இறங்கும்போது டவுனில் இறங்குறோம். இப்போ இந்த மலை வந்து பாருங்கள், 2 பக்கமும் இருக்கிறது இது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம கண்ணாடி இறக்கி விட்டோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தா இந்த பழமுதிர் சோலை முருகன் கோயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். அழகர் மலைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பேருக்கு ஏற்ற மாதிரிங்க இந்த முருகன் கோவில் அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. எனக்கு என்னமோ 6 படை வீடுகளில் இதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடாக என் மனசுக்கு பட்டுதுங்க. நீங்களும் இந்த மதுரை பக்கம் போனீங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசிக்கும் போது அப்படியே இங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க இந்த அழகர் மலையில் வந்து, அழகன் என்றாலே முருகன் இல்லையா, அந்த பழமுதிர் சோலை முருகனையும் நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். முருகன் திருவருள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அது வைகாசி விசாகத்தும் போது நாங்கள் போனோங்க, முதல் நாள் விழா. அதனால் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. முடிஞ்சால் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்க அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போயிட்டு